நீங்க சாயப்பாவை தேடி போகல, சாயப்பா தான் உங்களை தேடி வந்திருக்காரு. ஏன் உங்களை தேடி வந்திருக்காரு? மற்றவங்க தேடி ஏன் அவர் போகல? எல்லாருமே ஷீரடியில் போய் சாயப்பாவை வணங்குறாங்களே. ஸோ எல்லாருமே சாயப்பாவை கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன் ஒரு பர்டிகுலர் கடவுள்கிட்ட மட்டும் நமக்கு அன்பு அதிகமாக இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ முடியும்? இனி உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பினால நீங்கள் எப்படி காப்பாற்றப்படுவீர்கள்? இது எல்லாத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே சாயப்பா வணங்குறாங்க, ஒரு பிரச்சனைக்காக வணங்குறாங்க. அந்த பிரச்சனை தீரலன்றதுக்காக அடுத்த கடவுளை நோக்கி போகிறாங்க. அது நம்ம அன்பேசாய் குடும்பத்திலேயே நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ 10 பேர் சாயப்பாவை நல்ல தீவிரமாக வணங்கி அவரை மறுபடியும் அவர் எதுவும் கொடுக்கல அப்படின்றதுக்காக கூடாரத்தை காலி பண்ணுற மாதிரி பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்களோ சாயப்பா மேலே அவர் உங்களுக்கு துன்பங்கள் இன்னமும் இருந்தும் அவரை பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு அவரை விட மனசு இல்லை அப்படின்னா, அதுக்கு உண்டான ரகசியமான விஷயங்களும் இந்த பதிவில் நிறைய இருக்குது. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து உங்களுக்கு இம்சைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் வருவதற்கு உண்டான காரணத்தை நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் சாயப்பாவுடைய என்ட்ரி எப்பயோ வந்துடுச்சு. அவருடைய என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் அவரை வணங்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எல்லாருக்குமே பொருந்தாது. 10ஓடு 11 கும்பிட்றவங்களுக்கு இது பொருந்தாது. 10ல் 1 நினச்சி கும்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா நம்ம ஹிந்துஸில் எல்லா சாமியையும் வணங்குவாங்க. சில பேர் சில கடவுள்கிட்ட ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த கடவுள் அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, இல்லை அவங்க வாழ்க்கையில் உபத்திரங்கள் தொடர்ந்து நடந்தாலும் சரி, அவங்க அந்த கடவுளை விட்டு போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாங்க. எந்த லாப நஷ்டத்தை எதிர்பார்த்து கடவுளை வணங்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு கடவுள் மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். ஸோ அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் சொல்ல போகிறோம். இன்னும் பல பேர் எல்லா சாமியும் வணங்குவாங்க. ஆனால் எந்த கடவுள் மேலேயும் அவங்களுக்கு அன்பு அப்படின்னு ஒன்று சுத்தமாக இருக்காது. அவங்க வணங்குவதற்கு காரணம் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல நிலைக்கு வரணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக கடவுளை வணங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் இப்போ இந்த பதிவில் நாம் பேச போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இல்லை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உங்கள் மனசு எந்த காரணத்தை கொண்டும் அந்த துன்பத்தில் ஆழத்திக்க முடியவே முடியாது. அப்போ எப்படிப்பட்ட உறவுகள் இங்கே இருக்குது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் அப்படின்னா, அளவற்ற காதல் கடவுள் மேலே, அளவற்ற காதல். ஏன் மனுஷன் மேலே தான் காதல் இருக்கணுமா? கடவுள் மேலே காதல் இருக்கக்கூடாதா? அப்போ ஒரு மனுஷனுக்கும் தீவிரமான ஒரு காதல் கடவுள் மேலே. அந்த காதல் ஒரே கடவுள் மேலே மட்டும்தான் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சிவன் அப்படின்னா உருகிடுவாங்க, சில பேருக்கு பெருமாள் அப்படின்னா உருகிடுவாங்க, ஹிந்துஸ்லே சில பேருக்கு ஜீசஸ் அப்படின்னா உருகிடுவாங்க.
அல்லா அப்படின்னா உருகிடுவாங்க. சாயப்பா அப்படின்னு சொன்னாலும் உருகிடுவாங்க. ஸோ மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலும் உருகிடுவாங்க. ஸோ உருகி 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 அந்த வழிபாடு இருக்கும். ஸோ கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கடவுளை அவங்க விடவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் உண்டான அந்த பக்தி. அப்போ இந்த ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் கடவுளை, இந்த பர்டிகுலர் கடவுளை வணங்கலை, அது சிவனோ இல்லை பெருமாளோ. ஸோ போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், ஸோ இப்படி தான் நம்ம வணங்கியிருப்போம். சில பேர் கேட்குறாங்க, சாயப்பா 100வது சமாதி டே நம்ம பண்ணுறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பார். அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்திருப்பேன்ல, அப்போது சாயப்பா இருந்திருக்க மாட்டார் இல்லை. அப்போனா நான் எந்த கடவுளை நான் வணங்கியிருப்பேன்? இது அருமையான அற்புதமான கேள்வி. எப்படி நீங்கள் மறு ஜென்மம் எடுக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியும் ஒரு அவதாரம் சாயப்பாவால் எடுக்கப்பட்டதாக இருக்கும். அந்த அவதாரம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீராமராக இருக்கணும், இல்லை கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு அவதாரம், அந்த அவதாரத்தை நாம் பூர்வ ஜென்மத்தில் வணங்கியிருப்போம். அதனால தான் ஒவ்வொரு ஜென்மத்தில் அவரும் அவதரிக்கிற மாதிரி நாமளும் ஒவ்வொரு ஜென்மத்தில் மறு ஜென்மத்தில் பிறக்கிற மாதிரி அது எல்லாமே கணக்கு டேலி தான். ஸோ அந்த இடத்துல தான் நாம் நிற்கிறோம். இன்னும் ஒரு சாராம் சொன்னாங்க, அண்ணா நான் ஹிண்டு, ஆனால் எப்படி உங்களுக்கு சாய்ப்பா மேலே இவ்வளோ ஒரு தீவிரமான பற்று அன்பு இருந்துச்சோ அதே போல் எனக்கு ஜீசஸ் கிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் ஜீசஸ் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் புரியல, எப்படி எனக்கு ஜீசஸ் மேலே அப்படிப்பட்ட ஒரு பக்தி வந்துச்சு. ஸோ நான் படித்தது ஃபுல்லாக ஹிந்து ஸ்கூல் தான். பட் அங்கேயும் ஜீசஸ் ஸ்கூல், கிறிஸ்டியானிட்டி கிடையாது. பட் அங்கேயுமே ஹிந்துயிசம் தான். ஆனால் எப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அப்போ ஒரே வார்த்தை சொன்னேன், ஸோ பல ஜென்மத்திலையும் நீங்கள் உங்களோட வழிபாடு முறை ஜீசஸை பேஸ் பண்ணி, ஸோ கர்த்தர் ஜீசஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் வணங்கியிருக்கீங்க. அதனால் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். எதில் உங்களுக்கு அளவற்ற பக்தியும் அளவற்ற அன்பும் இருக்குதோ அதை நீங்கள் தொடருங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக டைவர்ட் ஆகாதீங்க. ஸோ எல்லா கடவுளும் கடவுளோட ஒரு கேரக்டர்ஸ் தான். அதனால் இந்த கடவுளை வணங்குறதால எந்த கடவுளும் கோச்சிக்க மாட்டார். மனுஷனாக அதை வச்சிருக்கானே தவிர கடவுள் வைக்கல. அதனால் உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கும் போது இல்லை அந்த கடவுளை பார்க்கும்போது உங்கள் மனசு ஒரு மிகப்பெரிய நிம்மதி அடையுதோ, மிகப்பெரிய பரவச நிலை அடையுதோ, அதுதான் உங்கள் காடு அப்படின்னு. ஆனால் நான் இதற்கு நான் பைபிள் படித்ததே இல்லை, படிக்கணுமா அப்படின்னாங்க. நிச்சயமாக நீங்கள் படிங்க. ஏன்னா ஒரு கடவுளோட போதனைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கு நல்லது? மூட நம்பிக்கைக்கு இல்லை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அந்த போதனை நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு எப்படியோ அதே மாதிரி மனசு நல்லா இருக்கணும், மனசில் நல்லதை விதைக்கணும்னா கடவுளோட போதனைகள் மிக அவசியம். இப்போ பைபிள் மட்டும் படித்தா போதுமா? வேற எதுவும் படிக்க வேண்டாமா? எல்லாமே படிங்க, எதுவுமே படிக்காமல் விட்டுறாதீங்க. படிக்க 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 தான் மூளைக்கு ஞாபகம் அதிகரிக்கும். ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, நீங்கள் படிக்கிறது கம்மி, அதனால தான் நிறைய ஞாபகம் மறதி. ஸோ பிரெயினுக்கு ஞாபகங்கள் நிறையா இருக்கணும்னா நிறைய படிக்கணும், நல்ல எண்ணங்கள் கொண்ட புக்குகளை படிக்கணும். நான் இப்போது பேப்பர் படிச்சுட்ருக்கேன். நான் பேப்பரை நல்ல தெளிவாக ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் படிப்பேன். ஏன்னா பேப்பர் படிக்கிறது என்னோடய ஹாபி. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். அதனால் எந்த அளவுக்கு முடியுதோ அதை நான் தொடர்ந்து படிக்கிறேன். ஸோ நீங்களும் படிங்க. அப்போது கடவுளுடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி,
ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து படியுங்க. அப்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸ் ஏன் வருதுன்னா, நாம் பல ஜென்மத்தில் ஏதோ ஒரு கடவுளுடைய அன்பால் நம்ம இருப்போம். நாம் அதனால் அந்தந்த இடத்துல மறுஜென்மம் நம்ம எடுக்கும்போது அந்த கடவுளை தான் நாம் வணங்குவோம். எப்படி இப்போ நம்ம சாயப்பா மேலே எவ்வளோ தீவிரமாக இருக்கோம், எவ்வளோ பெரிய பற்று, எவ்வளோ பெரிய அன்பு. அப்போது கடவுள் வர வேண்டிய நேரத்தில் அவர் வந்துட்டார். ஸோ நீங்கள் கடவுளை தேடி போல, நீங்கள் நம்ம சாயப்பாவை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்திருக்கார். இதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அன்பினால் நீங்கள் டோட்டலாக சரண்டர் ஆயிட்டீங்க. அப்போ இது எப்படி சாத்தியம்? இன்னொரு சார் நம்ம சொன்னாங்க, அண்ணா எனக்கு பெரிய கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் சாயப்பாவோ மறக்க முடியாத ஒருத்தவர். ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருமே இந்த சாயப்பாவை வணங்கலை. ஸோ நான் தான் இந்த சாயப்பாவை வணங்குற பூஜை பண்ணுறேன். ஆனால் அதையும் மீறி என்னோடய பிரச்சனைகள் அதிகரிக்குது. அப்போ என்னுடைய சொந்தக்காரவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ தயவு செய்து நம்ம கடவுளை வணங்கு, நம்ம குலதெய்வத்தை வணங்கு. இவர் வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இவரோட முகத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியல. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் சொன்னது இதே வார்த்தை தான். இது இந்த ஜென்மத்தில் மட்டும் சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் வரல, அவர் பல ஜென்மத்தில் உங்கள் கூடவே இருந்திருக்காரு. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அவரை நீங்கள் விடாமல் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட நீங்கள் இருக்கீங்க. இப்போ மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் அவர் தான் உங்களுக்கு கடவுளாக இருப்பார். அப்போ இந்த விஷயம் ஒன்று போதும் நம்ம புரிஞ்சுக்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, நான் சாயப்பாவை தேடி வந்திருக்கேன், அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்க, எனக்கோ பிரச்சனைகள் தீரலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில், நீங்கள் அவரை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. உங்களுக்கு பல விதத்திலையும் பலவிதமான உண்மைகளையும் ரகசியங்களையும் அடுத்தது என்ன செய்யணுன்ற ஒரு கருத்துக்களையும் ஆழமாக உங்களுக்கு பதிய வச்சுக்கிட்டே இருக்காரு மனிதர்கள் மூலமாக. என் வாழ்க்கையில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுன்னு ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் இருப்பேன். அந்த கேள்விக்குரிய பதில்கள் யார் மூலமாவது இலவசமாக நமக்கு வரும். ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்க, ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் நம்மளை தேடி வருவார். அவர் 10 நிமிஷம் பேசுவார். 16வது நிமிஷம் என்னோட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிடுவார். ஸோ அந்த விதத்தில் சாயப்பா எனக்கு உதவிகள் செய்கிறாரு. ஏன்னா பதில்கள் நிச்சயமாக அவர்கிட்ட இருந்து கிடைக்கின்ற நம்பிக்கையோட நான் காத்திருக்கிறேன் இல்லையா, அந்த காத்திருப்புக்கு சாயப்பா கொடுக்கக்கூடிய சம்பளம் அது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏன் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். ஏன் பதில்கள் கிடைக்கலன்னா உங்கள் மனது மிகவும் குழப்பமடைந்து உள்ளது, மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. உங்களை அசிங்கப்படுத்துவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கும், உங்களை காலவாரி விடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லதை செஞ்சாலும் அதை மோசமானதுன்னு சொல்லி பாவிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். பட் இந்த மாதிரியான கூட்டத்தை நாம் எப்படி கடக்க போகிறோன்றது தான் சோதனை. ஓகே, இதுதான் சோதனை. இதை நீ எப்படி கடக்கிற? இதை கடக்கிறியா இல்லை கடக்காமல் இருக்கியா? இல்லை வேற வழி இல்லாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையில் கடக்க முயற்சி பண்ணுறியா? இதெல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கஷ்டத்தை கடக்கணும் அப்படின்றதுக்காக ஏதேதோ சில விஷயங்களை செய்து கடந்துடுறாங்க. ஆனால் அது எங்கேயுமே கம்ப்ளீட் ஆகலை. மறுபடியும் அந்த பிரச்சனை மறுபடியும் நிற்குது.
ஒரு உடம்புல நோய் இருக்குதுன்னா அதற்கு உரிய மருத்துவத்தை நாம் எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான நேரத்தை வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் அந்த நோய் நம்மளை விட்டு விலகும். இல்லை எனக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கண்ட மாத்திரையை எடுக்கும்போது அந்த டோஸ் அதிகமாக போய் கடைசியில் எந்த நோய்க்காக மருந்து எடுத்தீங்களோ அது சரியாக போயிடும். இது வரைக்கும் வராத ஒரு நோய் அந்த மாத்திரையால் உங்களுக்கு வந்துடும். அப்போ அதை சரி பண்ண இன்னொரு மாத்திரை. அப்போது ஒரு இடத்துல பொறுமை காக்க முடியல, அதை கடக்கணும்னு நினச்சோம், கடந்தோம், வெற்றி அடைஞ்சோம். ஆனால் கடந்த பாதை சரியில்லை. பாதை சரியில்லைன்றதால மறுபடியும் பிரச்சனைகள் அதிகரிக்குது. அப்போது அதுக்கு உண்டான நேரத்தையும் அதற்கு உண்டான பொறுமையும் நம்ம கடைப்பிடிச்சிருந்தோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ எத்தனை பேர் தீ மாதிரி வார்த்தைகளை உங்கள் மேலே கொட்டினாலும் சரி, நீங்கள் ஒரு குளிர்ந்த தண்ணியை உங்கள் மேலே ஊற்றுனா அது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே சந்தோஷத்தோடு நீங்கள் இருக்கணும். ஸோ இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும். உங்கள் வாழ்க்கையோட பாதையையும் அது மாற்றும். அப்போ இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலம் பூரா தொல்லையே கிடையாது. எப்படி? காலம் பூரா தொல்லையே கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கடவுள் யாராக இருக்கட்டும், மறுபடியும் சொல்கிறேன், சாயப்பா தான் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சாயப்பா, இங்கே இருக்கிற 4 பேருக்கு சாயப்பா, இன்னும் 2 பேருக்கு சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கட்டும், எனிதிங், நோ ப்ராப்ளம். அப்போது உங்கள் கடவுள் உங்களை தேடி வந்திருக்காருன்னா உங்களை கைவிடுவாரா? கமெண்ட் பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் சாமியை நோக்கி போல, சாமி உங்களை நோக்கி வருது. அப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய தானே வருவார். உங்களுக்கு உபத்திரம் கொடுக்க வருவாரா? இல்லை நீங்கள் சிக்கலில் இருக்கிறீங்கன்னு தெரியாமல் அவர் இருப்பாரா? நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அவர் ஓடி வரல, அவர் ஓடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்கிறார். அப்போ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் தான் எல்லாரையுமே ஒரு கடவுள் மேலே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அன்பே சாயில் பார்த்துருக்கேன், எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுது. உடனே ஐயோ நீங்களா நானா? இல்லை, இந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லை. யாரெல்லாம் தொடர்ந்து சாயப்பா கிட்ட இருக்கீங்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து சந்தேகம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து சந்தேகத்தோட கேள்விகள் கேட்குறீங்களோ, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இதை தாண்டி இருக்கிறவங்க, ஸோ இதெல்லாம் அவங்க கண்ணில் படாது, நான் சொல்கிற வார்த்தைகளும் கேட்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்காங்க. அவங்களால தொடர்ந்து நிற்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிப்பட்டது. 2வது, அவங்களோட பிரார்த்தனைகள் வேறு விதமாக அமையப்பட்டது. அப்போ அவங்களோட பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அவங்க கடவுள்கிட்ட வராங்க, கொஞ்ச நாள் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு கிளம்புறாங்க, மறுபடியும் வராங்க, மறுபடியும் நிற்கிறாங்க, மறுபடியும் போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு கடவுள் யார் வருவாங்க அப்படின்றது இன்னும் தெரிஞ்சுக்கல. ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதற்கு உண்டான பக்குவப்பட்ட மனசு இவங்களுக்கு இல்லை. அப்போது இவங்களுடைய கடவுள் இவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக வருவார், இல்லை வராமல் கூட போகலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கர்மா இடம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா மனுஷனாலையும் திருந்திட முடியாது. ஸோ கர்மா அவனுக்கு எப்போ இடம் கொடுக்குதோ அப்போ தான் அவன் திருந்தவே முடியும். என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் ஆடியோவை என்னோடய லைஃப் பார்ட்னர் பார்த்தாருன்னா என் குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. உங்கள் ஆடியோவை என்னோடய சொந்தக்காரவங்க கேட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இந்த ஆடியோ எல்லாத்தையும் என்னோடய மாமியார் கேட்டாங்கன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கர்மாக்களே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. 100% உண்மை. இவங்க நினைக்கிறது உண்மை. அதே போல் இன்னொரு உண்மையும் இருக்குது. அவங்க கர்மாக்கள் இல்லை, உங்கள் கர்மாக்கள் முடிஞ்சிச்சுன்னா
உங்கள் மாமியார் நல்ல எண்ணத்தை வச்சு உங்கள்கிட்ட பழகுவாங்க. அப்போ உங்கள் கர்மாக்கள் முடியாத வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். கேட்ட உடனே தலை சுற்றுதான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கையோட 1 மடங்குக்கு 10 மடங்கு உண்மையான அன்பை வச்சு நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட நெருங்குங்க. மாமியாருடைய கர்மா, உங்கள் கர்மா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நமக்காக சொல்லப்பட்டது. ஸோ இந்த வார்த்தைகள் வெறும் சத்தம் கிடையாது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லப்பட்ட ஒரு நல்ல நல்ல எண்ணங்கள் கொண்ட வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகளை நாம் முழுசாக பயன்படுத்தணும்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணும். ரைட்டா? ஏன்னா இதே ஒருத்தவங்களோட லைஃப்பில் மாமியார் ரொம்ப மோசம். அப்படியே காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த காஃபியை தூக்கி ஊற்றுவாங்க. அவங்க ஃபேஸில் தான் ஊற்றிட்டு நான் காஃபி கேட்டேனா, என்னை கேட்காம அடுப்பை யார் பற்ற வைக்க சொன்னா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாமியார். ஸோ காஃபி போடட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கூட அதுக்கும் ஒரு பதில். ஏன் காஃபி போட தெரியாதா? ஏன் நான் தான் காஃபி போடணுமா? இல்லை காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேன். நேற்று நீ என்ன கொடுத்த? காஃபி தானே கொடுத்த. அப்போ இன்றைக்கி நான் டீ கேட்பேனா? ஸோ ஒரு மனுஷன் உங்களை அசிங்கப்படுத்தணும், காயப்படுத்தணும் அந்த தாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கும். அப்போ மெல்ல மெல்ல அவங்கக்கிட்ட நிறைய கண்ணீர், இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு 6 மாதம் 7 மாதம் தீவிரமான பயிற்சியில் இருந்தாங்க. அதாவது அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒவ்வொரு பயிற்சிகள் எல்லாத்தையும் விருப்பப்பட்டு செஞ்சாங்க. ஸோ அது விருப்பப்பட்டு செய்யும்போது அதுக்கு கூட சாயப்பாவை நீ கும்பிடாத. எதுக்கு நீ பாபாவை கும்பிட்ற? பாபாவை கும்பிட்டு என்ன நீ ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வணங்குறியா? நீ பாபாவை கும்பிடக்கூடாது. நான் அவங்களோட வேர்ஷன், நம்ம பாபான்னு சொல்ல மாட்டோம், சாயப்பான்னு தான் சொல்லுவோம். அவங்க வேர்ஷன் அப்படிப்பட்டது. ஸோ நீங்கள் கும்பிடக்கூடாது, அதுக்கு தடை. ஸோ ஃபோட்டோ கிடையாது, அன்பே சாய் ஆடியோவை ஓப்பனாக கேட்க முடியாது. எல்லா விஷயமும் மனதார பிரார்த்தனை பண்ணாங்க, மனதார பயிற்சிகள் செஞ்சாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஆடியோவை கேட்டாங்க, மற்றவங்க இருக்கும்போது ஆடியோ கேட்கல. ஸோ கேட்டு மனசை தயார் பண்ணி ஃபைனலி அவங்க மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போது இவங்க என்கிட்ட பிரார்த்தனை வச்சாங்க, அழுதுகிட்டே, அண்ணா என் மாமியார் இப்படி ரொம்ப மோசமாக இருக்காங்க, மோசமான உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னை திட்டுனாதான் அந்த குரல் எனக்குள்ள ஒரு பெரிய அன்பை கொடுத்தது. அது எப்படி சாயப்பா மாற்றினார்னு தெரியல. ஆனால் இவரை என்னோட வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி வரும்போது இவங்க அப்படி திட்டும்போது என் மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லன்னு அந்த எண்ணங்கள் கொண்ட மனுஷியாக நான் இருந்தேன். இப்போ என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனைப்படுது. ஆனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் தண்டனை இருக்குது. ஸோ உங்கள் கர்மா முடியுது. அதே போல் உங்கள் மாமியாரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீருது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் மாமியார் இன்னும் ஹெல்த்தியாக நிற்பாங்க. உங்களோட நடவடிக்கையை பார்த்து இந்த பொண்ணை இப்படி நம்ம திட்டோமே, இவ்வளோ கேவலப்படுத்திட்டோமேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவங்க தயாராவாங்கன்னு. அதுக்கு கூட அந்த அம்மா சொல்லி அழுதாங்க, மன்னிப்பு கேட்கக்கூடாது, என்னோடய அம்மாவை விட அவங்க மேலே அன்பு வச்சுருக்க. ஏன்னா அன்பே சாயில் உன்னை எதிர்த்தவங்கிட்டையும் நீ அன்பு வைன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. நான் எவ்வளோன்னு வேதனைப்படுத்தினாலும் சரி அன்பை மட்டுமே வச்சேன், அதனால் அவங்க மன்னிப்பெலாம் கேட்கக்கூடாதுண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நாளில் அவங்களோட மாமியார் எனக்கு ஆடியோ மெசேஜ் பண்ணுறாங்க, தம்பி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு
எனக்கு கிடைச்சதுக்கு நான் சாய்பாபாவுக்கு நன்றிகளை சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாங்க. இன்றைக்கி என்னது, மாமியாரும் மருமகளும் அம்மா பொண்ணு எந்த ரிலேஷன்ஷிப் இருப்பாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா தான் ஆடியோ கேட்குறாங்க. அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் எந்த அளவுக்கு சாயப்பாவை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டா அது நமக்கு பிரச்சனை இருக்காது, அந்த பிரச்சனை தீரும்னு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கையே மாறுச்சு. ஸோ எவ்வளோ பெரிய மிராக்கள். சாய்பாக்கு நன்றிகள் சொல்லலாமா இந்த நேரத்தில்? ஏன்னா இங்கே கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை, மாமியாருக்கு மருமக அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நிறையா ஆடியோஸும் வருது. ஸோ மருமகளுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருது. ஸோ யாருமே பாதிக்கப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான், தெளிவான மனநிலையில் இருங்க, உங்கள் பிரச்சனை தீரும்னு நம்புங்க. ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷங்க மூலமாக தான் உங்கள் கர்மாக்கள் தீரும். ஸோ இறுதியில் வெற்றி உங்களை நோக்கி மட்டும்தான் வரும். அப்போ எந்த விஷயங்கள் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்தாலும் சரி, என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் சரி, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க, நானாக தேடி போல என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்காரு, அவர் வந்ததால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சாயப்பாவுக்கு நன்றிகள் செலுத்திக்கிட்டே இருங்க. என்னை தேடி வந்து என் சாயப்பா, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. நன்றிகள் மூலமாக தான் கடவுள்கிட்ட நாம் அவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியும். ஸோ இதுதான் ரூல்ஸு. ஸோ ஒரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு மனுஷனை ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்கும் ஒரு ரூல்ஸ் வந்து கொடுக்கும். அந்த ரூல்ஸை மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது. சட்டத்தை மீறினா தண்டனை. அதே போல் கடவுளுக்குன்னு சொல்லி ஒரு டெஃபனிஷன். ஸோ நன்றிகளை சொல்லணும். எந்த கடவுளாக இருக்கட்டும், இது வந்து பைபிளில் தான் இந்த வார்த்தை அதிகமாக இருக்குது, நன்றிகள், நன்றி நன்றி சொல்லு அப்படின்னு. ஸோ அதிகமாக நம்ம ஹிந்துஸ்லேயும் இருக்குது, ஆனால் அந்த வார்த்தையை அதிகமாக யாரும் சொன்னது கிடையாது. ஸோ நன்றிகள் சொல்லுங்கள், நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கினா கூட அவங்களுக்கு முகத்தில் புன்னகையோட நன்றிகள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு அந்த இடத்துல கோபம் வரக்கூடாது. அவரை பார்த்துட்டு ஒரே ஒரு புன்னகை மட்டும், அந்த புன்னகை போதும். அதாவது நீங்கள் அவருக்கு மேலே உங்களுக்கு கோபம் இல்லைன்னு காட்டுறதுக்கு புன்னகை. ஏன்னா யார் நம்ம நல்லபடியாக வண்டியில் போனாலும் சரி, குறுக்க வந்தாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வார்த்தைகள் விடுவோம். அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். பட் அதுக்கு பதிலாக பரவாயில்ல, இதனால் என்ன இருக்குது, ஏதோ தெரியாமல் வந்துட்டீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி அந்த மனநிலையோட ஒரே ஒரு புன்னகை, அந்த ஒரு புன்னகை 1000 ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தள்ளும் உங்கள் வீட்டுக்கு. அது புரியுமா உங்களுக்கு? ஸோ இப்போ ரீசெண்டான டேஸில் கூட நாங்கள் வெளியில் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த க்ரைன்காரவங்க இந்த செடியெலாம் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்கு வரும்போது அவர் வந்து நாங்கள் அந்த போக முடியல, அந்த காரு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால 2 வீலர்னால் போயிருக்கோம், 4 வீலர்னால் கரெக்டாக போக முடியல. அப்போ வந்து விஷ்ணு சாய்ராம் வந்து ஹார்ன் அடித்தார். நான் ஹார்ன் அடிக்க வேண்டாம், அவர் பார்த்துட்டாருல, வெயிட் பண்ண அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், அது கொஞ்சம் பெரிய வண்டி தானே, அப்போ வந்து மற்ற பின்னாடி வந்து ஹார்ன் புசுன்னு அடிக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக நிதானமாக அந்த க்ரெயினை வந்து கொஞ்சம் ஓரம் தள்ளி நிறுத்தி அதுக்கப்புறமா இப்போ பார்க்குறாரு. உடனே விஷ்ணு சாய்ட்ட அவர் தான் ட்ரைவ் பண்ணார். தேங்க்ஸ் சொல்லுப்பா அப்படின்னு. உடனே அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அது சொல்லும்போது அவரோட அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு, ரைட்டா? அந்த அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் இறைவனை காணலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து பலகீனத்தை பயன்படுத்தி வாழ்கிறவன் மிருகம், அடுத்தவன் பலகீனத்தை பயன்படுத்தி வாழ்கிறவன் ஒரு கொடிய மிருகம்.
அந்த மிருகத்துக்கு இன்னொரு மிருகம் பதில் கொடுக்கும். ஆனால் அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினச்சி, உன் கஷ்டத்தில் நானும் துணை நிற்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு ஜஸ்ட் ஸ்மைலிங், அது என்ன பெரிய காசா பணமாக கொடுக்க போகிறோம், காசாக கொடுக்க போகிறோம், எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஒரே ஒரு தேங்க்ஸ், அண்ணா தேங்க்ஸ், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். எந்த கடைக்கு போனாலும் சரி, ஒரு ஆட்டோவில் கூட இறங்கும்போது கூட காசை கொடுக்கும்போது பார்கெயின் பண்ணுங்க. அது நான் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா சில இடத்துல பார்கெயின் பண்ணணும், அது தப்பு கிடையாது. ஆனால் நியாயமாக கேட்குறாங்களா, பார்கெயின் பண்ணாதீங்க. அநியாயமாக கேட்குறாங்களா, சத்தியமாக பார்கெயின் பண்ணுங்கள். நான் தப்பே சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்கெயின் பண்ணிவிட்டு மூஞ்ச சிடுசுன்னு வச்சுக்க வேண்டாம், ஓகேவா? அப்போ ஆட்டோவில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் நல்லா விசாரிங்க, எப்படி போகுது, என்ன எப்படி எனக்கு கேட்டுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில் கேட்க வேண்டாம். நமக்குள்ள ஒரு அந்த வேறுபாடே இருக்கக்கூடாது. எல்லாமே மனுஷங்க தான். அது இறங்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். முடிஞ்சால் பிடிச்சா 10 ரூபா சேர்த்து கொடுங்க, தப்பே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா ஒரு 300 ரூபா கேட்பாங்க. 250 தான் கொடுப்பேன் அப்படின்னு. இல்லைங்க ஆகாதுங்க அப்படின்வாங்க. ஏன்னா சில இடத்துக்கு நமக்கு தெரியாது, பட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண நம்ம கேட்போம். நான் 200 கேட்பேன், முடியாது அப்படின்வாங்க. அவர் 280 கொடுங்கன்னுவாங்க. இல்லை நான் 240 தான் கொடுப்பேன் அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் சரி ஃபைனலாக 250 கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஃபைனலாக காரில் ஏறி உட்காருவோம். உட்காந்ததுக்கப்புறம் சும்மா அப்படி எப்படின்னா போகுது, அப்படி இப்படி வயசானவங்களாம் தான் அண்ணா சொல்லி கூப்பிடுவோம், இல்லைன்னா வாங்க போங்க, இல்லை ப்ரோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்பாட் வந்துடும். இறங்கின உடனே அவர் என்ன ரேட்டுக்கு ஆரம்பித்தார், 300க்கு ஆரம்பித்தார் இல்லையா, நம்ம 300 கொடுப்போம். அப்போ வந்து சேஞ்ச் இல்லைங்க வச்சுக்கோங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த 50 ரூபாயில் நம்ம ஒன்றும் கோட்டை கட்ட போகிறதில்ல. ஆனால் அவருக்கு ஒவ்வொரு 50 ரூபாயும் அவருக்கு தேவை அவங்க குடும்பத்துக்கு. ஸோ மனப்பூர்வமாக கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், தப்பு கிடையாது. 250 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ ரேட்டுக்கு சொன்னீங்களோ ஓகே, ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க. அதோ எக்ஸ்ட்ரா கொடுக்காதது உங்கள் விருப்பம், ஆனால் ஏமாறக்கூடாதுன்றது கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நாம் சரி பண்ணணும். ஏன்னா கடவுள் வந்து கோயிலில் மட்டும் இல்லை, கடவுள் கோயிலில் மட்டும் இல்லை, ஜீசஸ் சர்ச்சில் மட்டும் இல்லை, சாயப்பா ஷீரடியில் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களோட முகத்துலேயும் அவர் இருக்கிறாரு. ரைட்டா? எல்லா மனுஷங்களோட முகத்துலேயும், குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார். எல்லா உயிரினங்கள் மூலமாக கூட அவர் நமக்கு இருப்பார். ஸோ இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் செமையாக சிறப்பாக வாடலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.